பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த காணொளி மூலயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காய் நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் இவ்விதமாய் வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 3:16, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். வானத்திற்கு கீழே பூமியில் கர்த்தருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட அருளப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிக்கிறோம். அவரே உலக ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே உலக ரட்சகர் என்று நாம் யோவான் 3:17 யோவான் 4:42 நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 இவ்விதமாய் நாம் காண்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுவிக்கும்படி விடுதலையாக்கும்படி அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றும் விடுவித்தார், இன்றும் விடுவிக்கிறார், நாளையும் விடுவிப்பார். அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாத உலக இரட்சகர். இந்த மகா அற்புதமான தெய்வத்தை நான் அறிந்து கொள்ள என் இரட்சகர் அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதை இந்த அருமையான இந்த காணொளி மூலமாய் உங்களோடு பதிவு செய்வதில் நான் மிகுந்த தேவன் எனக்கு தந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். என்னுடைய பெயர் விஜயகுமார். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த இருந்து அதில் நான் வளர்க்கப்பட்டு வந்தேன். என்னுடைய தாய் என்னை மிகுந்த தெய்வ பக்திக்குள்ளாக இந்து தெய்வங்களை வணங்கும்படியாக, ஏனென்றால் நாங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தபடியினால் நான் அனைவருக்கும் இந்து மதத்திற்கு ஒரு தெய்வங்கள், கிறிஸ்துவ மதத்திற்கு ஒரு தெய்வங்கள், முஸ்லிம்க்கு ஒரு தெய்வங்கள், இப்படிதுமாய் உலகத்தில் பல மதங்கள் சொல்லப்படுகிறது. நான் இந்து குடும்பத்தில் பிறந்தபடியினால் என் தாய் என்னை எவ்விதமாய் நாம் பூஜைகளை செய்ய வேண்டும், நம்முடைய தெய்வங்கள் கோடி தெய்வங்கள் என்று சொல்லி என்னை சிறு வயதிலிருந்தே என்னை அதிலே பயிற்றுவித்தார்கள். நான் காலையில் எழுந்த பிறகுடன் காலை எல்லாம் குளித்து அந்த தெய்வத்துக்கு முன்பாக வந்து பூஜைகளை செய்த பிறகு உலகத்தின் வேலைகளை துவங்க என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய வாலிப வயதில் நான் வரும் பொழுது நான் என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெற்றிடத்தை, அப்படி என்றால் நான் ஒரு பெரிய சோர்வை எனக்குள்ளாக நான் கண்டேன். என் சோர்வு நீங்கப்பட எனக்குள் ஒரு சந்தோஷம், சமாதானம் இல்லாத ஒரு நிலையை நான் உணர்ந்தேன். தெய்வத்தோட இதனால் எனக்கு நல்ல தாய் தகப்பன்கள், எனக்கு இருக்கிற எல்லா காரியமும் எனக்கு இருந்த போதும் என் உள்ளான இருதயத்தில், என் ஆத்துமாவில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இதனால நான் செய்து வந்த எல்லா இந்து சடங்காச்சாரியங்களையும் நான் அதிகமாய் செய்ய நான் முயற்சி பண்ணேன். பல தெய்வங்களை இன்னும் தீவிரமாய் விரதங்கள் எடுத்து பலவிதமான பூஜைகளின் வழியாய் நான் கடவுளை திருப்தி செய்தால் அவர் என் வாழ்க்கையில் என்னை, என் ஆத்துமாவுக்கு வேண்டிய சமாதானத்தை அவர் தருவார் என்று சொல்லி நான் அதிகமாய் பூஜைகளை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. என்னுடைய துக்கம், எனக்குள்ளாக இருக்கிற துக்கம், அது மற்றவர்களுக்கு தெரியாது. நான் எனக்குள்ளாகவே இந்த சமாதானம் எங்க கிடைக்கும், சந்தோஷம் எங்க கிடைக்கும், இப்படியாய் பல காரியங்கள் இந்த பூமியில தெய்வங்களை பற்றி சொல்லப்படுகிறதே, உண்மையான தெய்வம் யாரா இருக்கும் அப்படி என்று பல கேள்விகள். அப்போ சில பெரியவர்கள் இடத்துல கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நீ தூரமான இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீ போனீனா உனக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நீ தேடுகிற நிம்மதி அங்க போனா கடவுள் தருவாங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் மலை பகுதிகளுக்கு, எங்க தூரமா இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் நான் சென்று நான் கடவுளை தேட ஆரம்பித்தேன். என்னால் முடிந்தவரை நான் எல்லா தெய்வங்களையும், இந்து தெய்வங்களை பின்பற்றினேன். அவைகள் சொல்லப்பட்டபடி நான் கடைபிடித்தேன். ஆனால் என்னுடைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலைமையாய், என்னுடைய வேதனை நாளுக்கு நாள் அதிகரித்தது. கடைசியில என்னுடைய எண்ணங்கள் எப்படி வந்தது தெரியுங்களா? இந்த உலகத்துல கடவுளே இல்லை, கடவுளே இல்லை, கடவுளை நம்புறவன் முட்டாள்ன்ற
அந்த எண்ணத்தின் கோட்பாடுக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன். காரணம், நான் தேடுவது எனக்கு கிடைக்கல. கடல் அலைகள் அடிக்கிறது ஓயாம. அதே போல அநேக கேள்விகள் என் இருதயத்தில் அடித்து கொண்டிருந்தது. இதுல எது நல்ல வழி? யார் எங்க போகிறார்கள்? எப்போ பிறந்தாங்க? யார் எப்போ இறந்த பிறகு அவங்க மரித்து எங்க போகிறாங்க? யார் அவங்க? இப்படி மனிதன் வருகிறான் போகிறான். இப்படி பிறந்தா இந்த பூமியில ஒரு நாள் மரணம் உண்டுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். ஆனா என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. கடைசியில கடவுளே இந்த உலகத்துல இல்லை என்று சொல்லி தீர்மானித்து, நான் ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லி அப்படியாய் நான் வாழ ஆரம்பித்தேன். அது என் தாய்க்கு மிகுந்த துக்கம் உண்டானது. நான் தேடினதெல்லாம் என்னை யார் விடுவிப்பார்? எனக்குள்ளாக யார் சமாதானத்தை கொடுக்க முடியும்? என் பாவத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க முடியும்? இத்தனை கோடி தெய்வங்களை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். அநேக மதங்களை குறித்து கேள்விப்படுகிறேன். உண்மையாய் இந்த உலகத்தை படைத்தது, மனிதனை படைத்தது, என்னை படைத்தது யார் என்ற கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே நான் கடவுளே இல்லை என்று தீர்மானித்து நான் என் விருப்பத்தின்படி வாழ ஆரம்பித்தேன். அதனுடைய முடிவு இன்னும் என் சோகமான நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன். சமாதானம் இன்றி என் வாழ்க்கையில் மிகுந்த துயரத்துடனே 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்தேன். வெளியே எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சமாதானமா இருக்கிறா போல, ஆனால் எனக்குள்ளாக வேதனையோடு வாழ்ந்து கொண்டு நடித்து கொண்டு இருந்தேன். ஆனால் என் நடிப்பு ரொம்ப நாள் நீடிக்கல. இப்படி போராடி கொண்டிருக்கிற வேலையில எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நீங்க பாருங்க, அதுக்கு இன்னொருத்தரோட உதவி வேணும். அந்த குழந்தை பல பருவங்களை அடைந்து அது வாழ்க்கையில படித்து வேலை போய் சாதித்து அது குடும்பங்களை திருமண உறவுக்குள்ள வந்து பிள்ளைகள் வந்து மறுபடியும் அந்த பிள்ளைகள் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில வயதான பிறகு அவங்க அந்த கட்டில் கிடங்காய் மாறி விடுகிறார்கள். அப்பவும் ஆரம்பம் ஒருத்தவங்களோட உதவி வேணும், முடிவு நேரத்திலையும் இன்னொருத்தவங்களோட உதவி வேணும். அப்போ இந்த ஓல் வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கும்பொழுது இந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. இதுக்காக இவ்வளவு பிரயாசம். ஒரு நாள் எல்லா சொந்தத்தையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு நம்ம போக போறோம். இது ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையில மிருகமும் வருது, வாழுது, மரிக்குது, போகுது. மனுஷனும் வாழ்ந்து இவ்வளோ பிரயாசப்பட்டு மரிச்சு போற பிறகு என்ன பலன்? என்னுடைய கேள்விகள். ஏன்னா இந்த உலகத்துல எதுக்காக பிறந்தோம்? இதுக்கப்புறம் என்ன? ஒன்றும் எனக்கு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில மிஞ்சுவது மரணம் தான். அதனால நான் என் மனதுல தவறான ஒரு எண்ணம், எனக்கு பிசாசு இருக்கு, கடவுள் இருக்கிறான்றதெல்லாம் நான் நம்பல. ஆனா எனக்குள்ளாக தவறான எண்ணம் வந்துடுச்சு. நீ எப்போ இருந்தாலும் ஒரு நாள் சாகணும், உன்னை விடுவிக்க இந்த உலகத்துல யாரும் இல்லை, உலகத்துல ஒரு தெய்வமும் இல்லை, நீ தற்கொலை பண்ணிக்கொள் என்று சொல்லி எனக்குள்ளாக யாரோ சொல்லுவதை போல நான் ஏவப்பட்டேன். அதிகமாக அந்த சிந்தனை என்னை ஆட்கொண்டது. அந்த சிந்தனை என்னால் ஜெயிக்க முடியல. அதனால நான் என்ன செய்தேன்? தற்கொலை செய்து கொள்ள நான் சமயம் பார்த்து கொண்டிருந்தேன். தற்கொலை செய்து கொள்வதற்கு எந்த வழியில தற்கொலை செய்து கொள்ளலாம், ஆனால் தற்கொலை முடிவல்ல, எனக்கு தெரியாது. அதனால நான் அப்படிப்பட்ட சிந்தனைக்கு நான் இடம் கொடுத்து நான் அந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது அருமையான என்னுடைய சகோதரர் ஒருத்தர், இங்க கிறிஸ்துவை அறிந்த ஒரு சகோதரி, கிறிஸ்துவை அறிந்த ஒரு சகோதரர் வந்து என்னை தேவாலயத்துக்கு வரும்படியாக என்னை அழைத்தார். எனக்கு இருக்கிற மதத்திலேயே எனக்கு பிடிக்காத மதம் இந்த கிறிஸ்துவ மதம். இவர்களுக்கு ஒரு வேலையே இல்லை, இவங்க ஏன் மற்றவர்களுக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள் என்று எனக்குள்ள ரொம்ப ஒரு கேள்வி, கோபம் இருந்தது. அந்த சகோதரர் திரும்ப திரும்ப என்னை அழைத்தார். வாரந்தோறும் என்னை வந்து தேவாலயத்துக்கு வரும்படி, இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் வாருங்கள், கர்த்தர் உங்களை சமாதானத்தை தருவாரு கூப்பிட்டாங்க. நான் எந்த கடவுளையும் நம்ப மாட்டேன் பார்த்தீங்களா. ஆனால் ஆண்டவர் கிருபை தான் நான் சொல்லணும். அவர் அத்தனை முறை சொல்லும் பொழுது நான் ஒரு நாளும் போல. ஆனால் ஒரு நாள் என் மனசுல நான் சாக தான் போறேன், இந்த சகோதரன் இத்தனை முறை கூப்பிடுறாருல்ல, ஸோ ஒரு முறை நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி தேவாலயத்துக்கு நான் போனேன். அங்க போன போது உண்மையாகவே நான் போன பொழுது ஒரு வாலிப மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அதில் தேவனுடைய பிரசன்னத்தை அந்த ரூமுள்ள அறைக்குள்ளாக நான் செல்லும் பொழுது என் ஆத்துமாவிலே ஒரு சமாதானத்தை நான் உணர என் கர்த்தர் உதவி செஞ்சார். ஆனால் என்னால் இந்த வேதத்தை நம்ப முடியவில்லை. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா? என்னால் முடியாது. ஜப வாழ்க்கை இல்லை. என்னுடைய நிலையை பரிசுத்தவான்களிடத்துல, தேவ பிள்ளைகளிடத்துல நான் என்னுடைய நிலையை நான் தெரியப்படுத்தல. அதனால நான் கொஞ்சம் வசனத்தை கேட்ட வேகத்திலேயே நான் திரும்பி விட்டேன். தற்கொலை செய்வதே என் முடிவு என்று சொல்லி நான்
பெங்களூர் மெயில் வண்டி வரும். அதில் நான் தற்கொலை செய்து கொள்ளணும் ரயில்வே தண்டவாளத்தினில் ஒரு நாள் இரவு நான் சென்றேன். எனக்கும் ரயில்வே ட்ரெயின் செல்லக்கூடிய அந்த ரயில் தண்டவாளத்திற்கும் ஏறக்குறைய 200 மீட்டர், அதிகபட்சமாக 200 மீட்டர் கூட இருக்காது. அவ்வளோ கிட்ட போயிட்டேன். இரவு யார்கிட்டையும் சொல்லலை. அந்த இரவு நேரத்தில் நான் தற்கொலை செய்து கொள்ளும் போது எனக்கு வேதனை இருந்துச்சு. என் தாய் தகப்பனை விட்டுட்டு போகிறேன், எனது உலகத்தை விட்டுட்டு போகிறேன். ஏன்னா எனக்குள்ள என்னை விடுவிக்கிறவர் யார் தெரியாது. உண்மை எந்த மார்க்கம், எந்த வழி மோட்சத்துக்கு போகுன்றது தெரியாது. ஏன் மனிதன் பிறந்தான், ஏன் மனிதன் சாகுறான்? மிருகமும் சாவுது, மனிதனும் சாவுறான். இதுதானா வாழ்க்கை? வெறுத்து போன ஒரு நிலைமை, என் கேள்விக்கு பதில் இல்லாத ஒரு நிலைமை. எனக்கு முன்பாக மரணம் இருக்கிறது. நான் தற்கொலை செய்து கொள்ள ஆயத்தமாய் நான் போன பொழுது அந்த இரவு வேளையில எனக்கு முன்பாக ஒருவர் வந்து பேசினார். நீ எங்க போறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாரு, நீ தற்கொலை செய்து கொண்ட பிறகு நீ எங்க போவேன்னு உனக்கு தெரியுமா? நான் நினைச்சேன், செத்துட்டா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன இருக்கு. ஆனால் அவர் கேட்ட கேள்வி எனக்கு வினோதமாய் இருந்தது. அவர் என்னத்துல சொன்னார், நீ இப்ப மரித்தால் நரகத்துக்கு போவாய் என்று அவர் சொன்னார். நான் உடனே நரகத்துக்கு போவனான்று திகைத்து போன போது அவர் அடுத்த ஒரு கேள்வியை கேட்டார். நரகம் எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமா? எனக்கு எதையுமே நம்பாதவன் இல்லைங்களா, நரகம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அந்த நேரமே, அந்த நொடி பொழுதே என் முன்பாக நின்றிருந்தவர் நரகத்தில் படுகிற ஜனங்களினுடைய வேதனைகளை நான் காண, அவர்களுடைய சத்தங்களை எல்லாம் நான் உணர, கேட்க, அந்த கார் இருளை நான் உணரத்தக்கதாய் அந்த நபர் எனக்கு உதவி செய்தார். நான் அந்த காட்சிகளை காணும் பொழுது என்னுடைய இருதயம் நடுங்கினது. ஏனென்றால் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை அது. அவர் சொன்னார், இந்த பூமியில ஒரு வாழ்க்கை இருக்கு, இதுக்கு பிறகு இரண்டாவது ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு இருக்கு. அது கடவுளோடு இருந்தால் அது மோட்சம் என்று சொல்லப்படுகிற பரலோகத்தில் இருக்கப்படும். ஆனால் நீ பாவம் செய்தபடியினால, நீ என்னண்டையில் வராதபடியினால நீ இந்த நரகத்துக்கு போவா, இங்கதான் உன் நித்தியத்தை கழிப்பாய்ன்னு சொல்லி அதை காண்பித்த பொழுது நான் நரகத்தை கண்டு, நான் எதையுமே நம்பாதவன் இப்போது எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக அங்க படுகிறவர்களுடைய வேதனையினுடைய அலறின் சத்தத்தை நான் கேட்கிறேன். நான் மிகுந்த நடுங்கி, அந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றும், இந்த மரண நிலையிலிருந்து என்னை விடுவியும் என்று நான் கதற ஆரம்பித்தேன். எனக்கு இருந்த ஒரே ஒரு வேதனை, நான் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, என்னை காப்பாற்றும் சொல்லி கதற ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், நீ பாவம் செய்தா, நீ என்னண்டையில் வரவில்லைன்னு சொல்லி மறுபடியும் பேசினார். நான் கேட்டேன், நான் என்ன பாவம் செய்தேன்? அவர், நான் செய்த சிறு வயதிலிருந்து அந்த நாள் மட்டும் நான் செய்த எல்லா பாவங்களும் ஒரு திரையில் வருவதை போல எனக்கு முன்பாக வந்தது. எல்லா பாவம், நான் நினைத்தேன் பாவம் என்றால் ஒருவரை கொலை செய்வது அல்லது திருடுவது தான் பாவம் என்று. ஆனால் என் தாய் தகப்பனை நான் துக்கப்படுத்தினது, நான் எங்கெல்லாம் தவறு செய்தனோ அதை எல்லாவற்றையும் எனக்கு அந்த இரவில் அதை காண்பித்தார். நான் அதெல்லாம் பார்த்து கொண்டு எனக்கு முன்பாக பிரதிட்சமாய் இருக்கிற நரகத்தின் காரியத்தை கண்டு கதறி அழுது கொண்டிருந்த வேளையில, என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், இதுதான் நான் கதறி அழுதுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, உனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் கல்வாரி சிலுவில என் ஜீவனை நான் கொடுத்தேன், பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி பிராயச்சித்தமாக, பரிசுத்த இரத்தமாக என்னையே நான் பலியாக கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த மெய்யான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே என்று சொல்லி கல்வாரி சிலுவையினுடைய அன்பை நான் உணரத்தக்கதாய், அந்த அன்பின் ஆழத்தை அறியத்தக்கதாய் என் கண்களை திறந்தார். அந்த கல்வாரியினுடைய அன்பு என் இருதயத்தை உடைக்க ஆரம்பித்தது. நரகத்தை கண்டு அழுத நான் அவருடைய அன்பை நினைத்து நான் கதற ஆரம்பித்தேன். இப்படி ஒரு தெய்வம், மனிதனோடு பேசுகிற ஒரு தெய்வம் உண்டா? மனிதனை ரட்சிக்க தெய்வம் மனிதனாய் பிறந்து இப்படி ஒரு மரணத்தை ஏற்பது ஒரு உண்மைதானா என்று சொல்லி நான் அவருடைய கல்வாரி அன்பை கண்டு நான் கதறி அழுத ஆரம்பித்தேன். ஒரே ஒரு உணர்வு தான் அந்த இரவு வேளையில வந்தது. இந்த உலகத்துல இருந்தவங்களிலையும் இருக்கிறவர்களையும் வர போறவர்களையும் நானே பிரதான ஒரு பாவி, நானே மிகப்பெரிய ஒரு பாவி என்ற ஒரு உணர்வு என் இருதயத்துக்குள்ள வந்தது. நான் இரு கரங்களையும் கோர்த்து
நான் என்னை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி என்னை அவருக்கு நான் அர்ப்பணித்தேன். அன்பானவர்களே, அந்த இரவு, அந்த அர்ப்பணித்த பொழுது, அவரே இரட்சகர் என்பதை நான் அறிந்த பொழுது, நான் அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இத்தனை வருடங்களாய் நான் தேடின சமாதானம், இத்தனை வருடங்களாய் என் இருதயத்தில் ஆழத்தில் ஒரு வெளிச்சம் இல்லாத இருந்தது, ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு தெளிவு இல்லாத இருந்தது. அந்த நேரம் முதற்கொண்டு ஒரு பெரிய நதி போல தேவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் ஆத்மாவிலும் என் இருதயத்திலும் என் முழு சரீரத்திலையும் அது நிரப்பினது. பிரியமானவர்களே, அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், நானே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் சொல்லி அவர் எனக்கு முன்பாக இருந்து பேசினார். நான் எந்த ஒரு இதையும் படிச்சு நான் ஆண்டவரை அறியல. நான் இவர்கள் ஏதோ செய்கிறார்கள் என்று தவறாய் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த இரவு பொழுது என் வாழ்க்கை மாறியது. பிரியமானவர்களே, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து என்னை சந்திக்காவிட்டால் நான் இந்த நாளில் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், என்னை மரித்து புதைத்த இடத்துல அநேகரை புதைத்திருப்பார்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே, பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தினால ஆண்டவர் நம்ம மேல ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அந்த இரவு பொழுது ஆண்டவர் என்னோடு பேசும்பொழுது நான் கேட்டேன், ஆண்டவரே, என்னை இந்த நிலையிலிருந்து ரட்சித்தீர் அல்லவா, எனக்கு ஒரு வார்த்தையை தாரும் என்று. ஆண்டவர் ரோமர் 8:2 என்னோடு பேசினார். கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உன்னை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நான் உன்னை விடுதலை ஆக்குறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. தேவனுடைய இரக்கம், பரிசுத்த ஆவியானவருடைய தயவு. ரட்சிக்கப்பட்டேன். கொஞ்ச நாட்களிலேயே என்னுடைய இருதயத்துக்குள்ள எழும்பின அடுத்த ஒரு சவால், கேள்வி, நான் மரிக்க போன என்னை ஏன் இயேசு சந்திக்க வேண்டும்? எனக்காய் ஜெபிக்கிற இத்தனை தேவ மனிதர்களை, சகோதரர்களை தேவன் ஏன் தந்தார்? என் வாழ்க்கையில அவருடைய நோக்கம் என்ன என்று நான் கேட்ட பொழுது, கர்த்தர் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் கண்டேன், அவர்களை விடுவிக்கும்படி நீ வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளிலே ஒரு மிஷனரியுடைய தாகத்தை என் இருதயத்தில் ஊற்றினார். தொடர்ந்து அந்த காரியத்துக்காய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என் படிப்பில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருந்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு EEE முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். முடித்த பிறகு நான் ஊழியம் செய்ய, நான் மிஷனரியாய் போக, ஆண்டவரே நான் தயார், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நான் கூப்பிடுவேன், நீ ஆயத்தப்படு, அதுக்கு சமயம் இருக்கு, அப்படி ஆண்டவர் சொன்னார். சரி, நான் தொடர்ந்து என்ன செய்தேன், நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். எல்லா பரிசுத்தவான்களிடத்திலையும் தொடர்ந்து இதற்காய் ஜெபிக்கும்படி கூறினேன். என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திற்காய் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்காய் அன்றிலிருந்து இன்று வரையும் ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்காக, சகோதரர்களுக்காக, குடும்பங்களுக்காக நான் கர்த்தருக்குள்ள நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கேள்வி வரும்பொழுது ஆண்டவரை கேட்ட, கிளம்பட்டுமா? ஆண்டவர் சொன்னார், நான் கூப்பிடுவேன், நான் அழைப்பேன். அதே போல பிரியமானவர்களே, என் வாழ்க்கை கடந்தது. அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க சொன்னாங்க, தம்பி திருமணம் பண்ணணும். ஸோ திருமண காரியத்தில் ஏன்னா நமக்கு வேலை பிடிக்கலன்னா நம்ம மாற்றிடலாம். திருமண காரியம் அவருடைய சித்தத்தின்படி அமைந்தா வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இந்த காரியத்தில் நான் தேவ பிள்ளைகளால் உணர்த்தப்பட்டபடியினால நான் துணைவியை தெரிந்து கொள்வதில் நான் ஜெபித்த பொழுது தேவன் எனக்கு பாஸ்டர் மூலியமாக எனக்கு ஒரு மகளை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த மகளை குறித்து நான் ஜெபித்த போது ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த மகளுக்கும் என்னுடைய பேரை, விஜயகுமார் என்ற பேரை கர்த்தர் அவங்களுக்கு திருமணத்துக்கு முன்பாகவே என்னுடைய பேரை அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. கர்த்தரோட கிருபையினால நல்லபடியாக திருமணம் நடந்தது. நான் மிஷனரியா போகணும், ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணித்தேன், நான் இப்பவும் அர்ப்பணிக்கிறேன், நான் எப்போ புறப்படணும்? ஆண்டவர் சொன்னார், பொறுமையாக வெயிட் பண்ணு, நீ ஆயத்தப்படு. அது இந்த நிலையில ஆண்டவர் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தாங்க. 2 பிள்ளைகள் பிறந்த பொழுது, அவங்க ஒரு பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுது என் மனைவிக்கு திடீர் என்று எலும்பெல்லாம் வலிக்க ஆரம்பித்தது. எல்லாம் கை காலுடைய விரலுடைய எல்லா ஜாயிண்ட்டும் பயங்கரமா வலிக்க ஆரம்பித்து வீங்க ஆரம்பித்தது. இதனால நான் ரொம்ப வருத்தம் அடைந்தேன். அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்தேன். எல்லா மருத்துவங்களும் நாங்கள் எடுக்கிறோம், ஆனால் டாக்டர்
கொடுக்கிற மருந்துனால அவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வந்தது. ஆனால் நாளுக்கு நாள் வியாதி அதிகரிக்கிறது. எங்க வீட்டுல என் மனைவி அவங்க ஒரு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போக வேண்டுமானால் மிருகத்தை போல 2 கரங்களையும் 2 கால்களையும் பயன்படுத்தி அவங்க தவழ்ந்துதான் இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அவங்களால எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. அப்ப அவங்க ஜெபிச்சாங்க, நான் இவ்வளவு மாத்திரை சாப்பிட்றேன், சைடு எஃபெக்ட் வருது, ஆனா என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு அன்று யோனாவை மீனோட வயிற்றுல தேவன் பாதுகாத்தார் இல்லைங்களா? அப்படி மனைவி கரங்களை வைத்து ஜெபித்தாங்க. அவங்க நிறைய மாத்திரை எடுத்தாங்க. மாசம் மாசம் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த மாத்திரையால என்னென்னலாம் சைடு எஃபெக்ட் வந்திருக்கு நாங்கள் எடுத்தோம். அப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது டெலிவரி டைம்ல குழந்தைக்கு எந்த விதமான அந்த மருத்துவடைய எஃபெக்ட் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு நான் அந்த வியாதி அவர்களை விட்டு விலகல. நாளுக்கு நாள் அதிகமானபடியினால சில வருடங்கள் அப்படியே கடந்தது. எனக்குள்ள அநேக கேள்விகள், நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியலையே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. கடைசியா நான் டாக்டர் கிட்ட பார்த்துட்டு என் ஒய்ஃபை வெளியே விட்டுட்டு டாக்டரை கேட்டேன், இந்த வியாதி முத்திக்கிட்டே போகுது, அவங்களால முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீடு ஒரு நரகம் போல இருக்கு. என்ன டாக்டர் கேட்டேன். டாக்டர் சொன்னாரு, இந்த வியாதிக்கு மருந்து இல்லை, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல கொஞ்சம் நாட்கள்ல கூட அவங்களது முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவ்வளோ ஒரு வேதனையான ஒரு நிலையில நான் என் மனைவியை அழைச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி கேட்டாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு. சீக்கிரம் சுகமாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இப்படி ஒரு கேள்வி வரும் பொழுது, நான் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பேசினார், நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பித்த பீகார் மாநிலத்தில் ஊழியத்துக்காக நீ புறப்பட்டு போன்னு பேசினார். இந்த சூழ்நிலையிலையா கர்த்தர் பேசினார், நீ தாமதம் இல்லாமல் புறப்பட்டு போ. நான் என் மனைவிடத்துல சொன்னேன், கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுறாருமா, நீ போய் ஜெபம் பண்ணு. அவங்க போய் ஜெபம் பண்ணாங்க. நான் சொல்லலை. அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஜெப அறையிலிருந்து வெளியே சொன்னாங்க, நீ உடனடியா நீ புறப்பட்டு நீ பீகாருக்கு ஊழியம் செய்ய நீ போனோன்னு சொல்லி கர்த்தர் பேசுறாருன்னு சொன்னாங்க. ஆவியானவர் ஒருவர். ஹல்லேலூயா. 2 பேரோட அந்த காரியம் சொன்ன பிறகு நாங்க போவதில் எங்களை அர்ப்பணிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் என்னோடு தொடர்ந்து பேசின ஒரு வசனம், பரிசுத்த ஆவியானவர், உன்னை தன்னை காக்கணும் என்று நினைக்கிறவன் தன் ஜீவனை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை கொடுக்கிறவன் அதை பெற்றுக் கொள்ளுவான் என்று சொல்லி ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டே எனக்கு தினமும் பேசிக்கொண்டே இருந்தார். தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ளணும்னு நினைக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை கொடுக்கிறவன் அதை பெற்றுக் கொள்ளுவான் என்று அந்த வார்த்தையை ஆண்டவர் பேசினார். அப்ப இந்த சூழ்நிலையில நாங்கள் டாக்டர் இடத்துல போனோம். என் மனைவி இடத்துல சொன்னேன், இந்த சென்னை கிளைமேட்லயே அதிகாலை 2 மணியில் ஆச்சுன்னா என் மனைவி படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. ஒரு கரும்பை பிழிவதை போல அந்த ஜூஸ் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை போல அவங்களுடைய நரம்பு, ஜாயிண்ட், எலும்பு எல்லாம் அப்படியே நொறுக்கப்படும். ஏன்னா அந்த காலையில வர அந்த பனி காற்றுனால, ஏன்னா அந்த வியாதிக்கு அந்த கூலிங் ரொம்ப ஆபத்து. இந்த சூழ்நிலையில டாக்டரை பார்த்து நாங்கள் எங்களுக்கு ஒரு 3 மாதம் மாத்திரை கொடுத்துருங்க சேர்த்து, நாங்கள் இது மாதிரி போக போறோம்னு சொன்னோம். என்னுடைய குடும்பத்திலையும் ஒரு சில டாக்டர் இருந்தாங்க, என்னுடைய பிரதர் இருந்தாங்க. அவங்கள நான் கிட்ட சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த சென்னை கிளைமேட்ல உங்களால தாக்கு பிடிக்க முடியல, பீகாரோட கிளைமேட்டு வெயில் அதிகம், அங்க இருக்கிற குளிர் அதிகம், அங்க இருக்கிற மழையும் வெள்ளங்கள் அதிகமாய் வரும். இந்த கிளைமேட்ல உன் மனைவி போனா 3 மாதத்துல அவ இறந்து போயிடுவா, நான் எழுதி கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. மாத்திரை வாங்கல. என் மனைவிட்ட கேட்டேன், இந்த சூழ்நிலையில உன் முடிவு என்ன? அவங்க சொன்னாங்க, இந்த ஜீவன் அவர் கொடுத்தது, நம்மளை ரட்சிக்கும்படி அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், இதை நான் அவருக்காகவே கொடுக்க இருக்கிறேன், என்னை எப்படியாவது பீகாருக்கு கொண்டு போங்க, நான் அங்கே மரித்தால் அங்கே என்னை அடக்கம் செய்து விடுங்கள், என் கல்லறை பீகாரில் இருக்கட்டும், நான் தேவ பணியை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னாங்க. சிறு குழந்தைங்க 2 பையன், மனைவி உடம்பு முடியல. இந்த நிலையில நான் போவதற்கு பிரயாசப்படும் பொழுது நான் அங்க இருந்தவர்களை விசாரிக்கும் பொழுது, நீ ஏசி ட்ரெயின்ல வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்னுடைய சிறு பையனுக்கு பிறந்ததிலிருந்தே 3 வருஷமாய் அவனுக்கு ஏசி ஒத்துக்காது. அவனுக்கு பிரச்சனை இருந்தது அவன் உடம்புல. ஆனால் ஏசி ட்ரெயினில் வந்தால் கொஞ்சம் சேஃப்டி சொன்னபடினால நான் அந்த ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க தேவன் உதவி செய்தார்.
நாங்க ட்ரெயின்ல புறப்படுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு கால் நடக்க முடியாம போயிடுச்சு. என்னால உட்கார முடியல, என்னால நிக்க முடியல, என்னால படுக்க முடியல. எனக்குள்ள மறுபடியும் கேள்விகள். ஊழியத்துக்கு புறப்படும் போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? என்னோட கூட இருந்தவங்களும் சொன்னாங்க, நீ ஒருவேளை உணர்ச்சி வசப்படுகிறாயோ, அல்லது கர்த்தரே தடை பண்ணுகிறாங்களா, அல்லது பிசாசுக்கு நீ இடம் கொடுத்துட்டியா, பாவம் செய்தியா? இப்படிப்பட்ட ஏராளமான கேள்விகளின் இருதயத்துல அலையை போல அடிக்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, நான் இயேசுவிடத்துல முதல்ல என்னை அசைத்த ஒரு வார்த்தை, அவர் யாவரிடமும் பேசுகிற தெய்வம். அவரை நம்புகிறவர்களிடத்துல கர்த்தர் பேசுகிறார். நான் முதல்ல நினைத்தேன், முனிவர்களிடத்துல எங்கேயோ மலையில தவம் இருந்தால் பேசுவார்கள். இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் என அந்த நேரத்துல ஆண்டவர் என்னோட வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, பிசாசானவன் உன்னை சோதிக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டபடினால 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், நீ முடிவு பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் கர்த்தர் பேசினார். சோதனைக்காகன்றது நான் புரிந்து கொண்டேன். நான் இந்த நிலையில நாங்கள் புறப்பட்டு நாங்கள் பீகார் பட்டணத்துக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதே பாதி தூரம் நாங்கள் கடந்த பொழுது 3 வருடமாய் என் சிறிய மகனுக்கு இருந்த வியாதி அந்த ட்ரெயின்ல கர்த்தர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுல நாங்க உணர்ந்தோம். என் மனைவி ரொம்ப முடியாதவங்க. எங்க வீட்டுல அநேகர் எங்க உறவினர்கள் அன்பினாலே கேள்வி கேட்டாங்க, அங்க யாரையாவது தெரியுமா, உனக்கு பாஷை தெரியுமா, உன் மனைவிக்கு தெரியுமா, உன் பிள்ளைக்கு தெரியுமா? யாருக்குமே பாஷை தெரியாது. எதனா கம்பெனி உன்னை கூப்பிட்டுச்சா? இல்லை. ஆனால் எங்களுக்குள்ள ஒரே ஒரு ஆத்ம பாரம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்கு கர்த்தருடைய காரியத்தை ஏதாவது ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி இவ்விதமாய் நாங்கள் அங்கே போன பொழுது, நான் அந்த பட்டணத்தில் இறங்கின உடனே பாட்னால போய் இறங்கின உடனே ஒரு சில நாள்லையே என் மனைவி பரிபூர்ணமான சுகத்தை பெற்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ணமான சுகம், எந்த மாத்திரையும் மருந்தும் விடுவிக்காத அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. யாத்திராகமம் 23:25, நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே மனைவிக்கு சுகத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, அந்த நாள் 10ஆவது நாள் முடிந்த போது ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் பல அற்புதங்களை தேவன் செய்ய ஆரம்பித்தார். என் மனைவிக்கு இருந்த அந்த வியாதியினால அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் எலும்பு வளைஞ்சு இருந்தது. அப்ப என்னுடைய சிறு மகன் சொன்னான், அம்மா ஆண்டவர் சுகப்படுத்தினாங்க, ஆனா அந்த எலும்பு வளைஞ்சு இருக்குதே. அப்போ இதை கேட்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், 3 மணிக்கு விடிய காலையில் எழுந்து உன் 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி என்னை துதி, நான் சுகமாக்குவேன் கர்த்தர் பேசினார். அப்போ கரங்களை உயர்த்தி துதிக்கும் பொழுது அவங்களுக்கு மிகுந்த வலி உண்டாச்சு. அப்போ ஆண்டவரை கேட்டாங்க, என்னால வேலை செய்ய முடியுது, ஆனா கரங்களை உயர்த்தி துதிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, வலியின் மேல உன் கவனத்தை வைக்காதே, துதியின் மேல. நீ துதிக்கிற தெய்வம் யார், நீ விசுவாசிக்கிற கர்த்தர் யார், அதன் மேல கவனத்தை வைனாரு. அதை வைத்து ஆண்டவரை துதித்தோம். ஒரு 12 நாள் கூட ஆகல, என் சிறு பையன் ஒரு நாள் ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு, மம்மி என்னுடைய எலும்பு வளைந்த எலும்பு நேரா ஆயிட்டுமா அப்படின்னு சொன்னான். உண்மையாவே என்னுடைய மனைவிக்கு வளைந்த எலும்பை ஆண்டவர் நேராக்கி கொடுத்தார். ஸ்தோத்திரம். இப்படிமாய் கர்த்தர் எங்களை அந்த இடத்துல கொண்டு போய் ஊழியத்திற்காய் நடத்தின பொழுது எங்க ஆண்டவர் எங்களை தயவாய் பரிசுத்தவான்களுடைய ஜெபம், எனக்குள்ள எந்த விதத்துல நான் அநேக சாட்சிகள் உண்டு சொல்வதற்கு. நான் சொல்ல போனா கேஸ் பத்த வச்சாங்க, கேஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நின்றுடுச்சு. மனைவி சொன்னாங்க, பா ஒரு கேஸ் வாங்கணும். நான் சொன்னேன், காசே இல்லைம்மா. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணாங்க. அநேக அற்புதங்கள் பல தேவ மனுஷர்கள் சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க ஜெபம் பண்ணிட்டு கேஸை பற்ற வைப்பாங்க. வேலைகள்லாம் நடந்தது. உடனே நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். இப்படியே 5 மாதங்கள் அந்த சிலிண்டர் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ யாரோ எங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அன்னைக்கு காலையில வந்து சொன்னேன், நமக்கு பைசா கிடைச்சிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்று மாலை 4 மணி இருக்கும் ஏறக்குறைய அந்த கேஸ் நின்றுடுச்சு. பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதமாய் கூட இருந்து ஆண்டவர் எங்களுக்கு அங்கே ஊழியத்தை திறந்து கொடுத்தாங்க. அங்கே போனீங்கன்னா நிறைய காரியங்கள் ஊழியத்தில் ஆண்டவர் செய்த காரியங்கள், யாரும் இடம் கொடுக்கல. அங்கே போனோம், நிறைய பேர் அங்கே குடியினால கஞ்சா பிடிச்சு குடும்பத்தெல்லாம் வெறுத்து அவங்க மரணத்துக்கு நேராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பெண் பிள்ளைகளை எல்லாம் ஒரு சிலர் இன்னமும் பெண் பிள்ளை எனக்கு வேண்டான்னு அழிச்சு விடுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு.
இப்படிப்பட்ட நிலையில அங்க நாங்க திருச்சபையை ஆரம்பிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். அப்போ ஒரு தாய் ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்தாங்க. பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை கண்களில் தண்ணி வந்து கொண்டே இருக்கு. நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. தேவாலயத்துக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்க கிராமத்துக்கு போயிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. எத்தனையோ இடங்கள்ல போனேன், விடுதலை கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவின் அண்டையில வந்த கர்த்தர் என் குழந்தைக்கு விடுதலை கொடுத்தாங்கன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எத்தனையோ பேர் பிசாசின் பிடியிலிருந்து இருக்கிற மக்களை கர்த்தர் கொண்டு வந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே சபை ஊழியங்கள் நடக்கிறது, கிராம ஊழியங்கள் நடக்கிறது. நாடகத்தின் வழியாக நாங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கிறோம். இரண்டாவது, அநேக பிள்ளைகளுக்கு படிக்க ரொம்ப சிரமப்படுகிறாங்க. அவங்க மத்தியில் டியூஷன்ஸ் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. ஒரு குடும்பத்தை போய் சந்திக்கும் போது அந்த குடும்பத்தில் 10 குழந்தைங்க. இன்னொரு குடும்பத்தில் போய் ஒரு பிள்ளையோட பேர் கேட்ட தாய் தகப்பனும் 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அவன் என்ன கிளாஸ் படிக்கிறான்னு கேட்டால் ஒருத்தர் பார்க்குறாங்க. தெரியாதியா? இப்படி ஒரு நிலையில இருந்தாங்க. ஸோ அவங்க மத்தியில் விழிப்புணர்வுகளை கொண்டு வருகிற ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்தும்படி கடவுள் கிருபை செய்கிறாங்க. ஸோ டைலரிங் பெண்களுக்கு அங்கே எந்த வேலை வாய்ப்பும் இல்லாதபடியினால பெண்கள் சுயமாய் ஒரு வேலை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி டைலரிங் கிளாஸஸ் தொடங்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ அது மூலயமாய் இன்னைக்கு பெண்கள் கற்றுக்கொண்டு அவங்க சுயமாய் அவங்க துணிகளை தைச்சு மற்றவர்களுக்கு விற்பனை செய்வதனால அவங்களுக்கு வருமானமும் அவங்க தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். இப்படியாய் பலவிதமான காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறாங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பெரிய காரியங்களை பல சாட்சிகள் உண்டு. நான் மீண்டும் ஒரு கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஒரு எபிசோடில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய தேவன் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ள நீங்கள் பலப்படுங்கள். கர்த்தருக்குள்ள நாம் பலப்படுவோம். நாம் ஒன்று சேர்ந்து தேவனுக்காய் ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கென்று வாழும்படி நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Praise the Lord.